ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐவி கிரியேஷன். நம்ம இன்றைக்கி சேனலில் சப்ஸ்கிரைபர் வந்து ரெக்கமெண்ட் வீடியோ வந்து ஒன்று கேட்டிருந்தாங்க. பாபினில் எப்படி நூல் சுற்றுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை எப்படி சுற்றுறதுன்னு பார்த்துடலாம். நம்ம பார்த்துக்குங்க. இந்த மாதிரி வந்து நூல் வந்து ஃபஸ்ட்டு மாட்டிடணும். அதில் இந்த ஹோலில் வந்து மாட்டிடணும். ஸோ மாட்டிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், பாபின் எடுத்து நூலை வந்து நம்ம சுற்றணும். ஃபஸ்ட்டு வந்து பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி பாபினில் நூல் சுற்றுறது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம ஆஃப்லைன் கிளாஸ்லாம் போனோம்னா ஃபஸ்ட்டு வந்து பெடல் போடுறது எப்படின்னு சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் நூல் வந்து பாபினில் எப்படி சுற்றுறதுன்னு சொல்லி தருவாங்க. ஏன்னா பாபினில் நூல் சுற்றும் போது லைட்டாக கையில் வந்து அடிபடும். ஏன்னா அது ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த பெடலை வந்து சுற்றி பழகணும். சுற்றி பழகினா தான் நமக்கு வந்து ஸ்டிச்சிங் போட முடியும். பார்த்துக்கங்க, நான் எப்படி வந்து பாபினில் வந்து நூல் சுற்றுறேன்னு இதே மாதிரி நீங்களும் சுற்றுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஊசி எடுத்து அந்த ஹோல்குள்ளே விட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த பெடல் வீல் இருக்குல்ல, அந்த வீலில் வந்து இந்த பாபினை வச்சு நம்ம என்ன பண்ணால் பெடல் போட்டோம்னா அந்த வீல் சுற்ற அந்த பாபினை வந்து சுற்றி நமக்கு நூல் வந்து சுற்றிடும். அப்படியே ஃபுல்லாக நூல் வந்து ஃபுல்லாக சுற்றிடும். பார்த்துங்க, நான் எப்படி பண்ணுறேன்னு இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். டவுட் கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது புரியுதான்னு பாருங்கள். உங்களுக்கு இது ஒருவேளை புரியல அப்படின்னா வேறு ஏதாவது வீடியோ கூட நான் வந்து போடுறேன். நம்ம சேனலில் வந்து ஆரி கிளாஸும் டெய்லரிங் கிளாஸும் நாங்கள் போட்டுட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி நிறைய கிளாஸ் போட்டிருக்கோம். நிறைய கிளாஸை வந்து பாருங்கள். அதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஸ்டிச் பண்ணுறீங்க, ஆரியில் வேறு ஏதாவது போடுறீங்க, அதில் ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து சுற்றணும். ஓகேயா? இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பழகணும். பிகினர்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். பார்த்துக்குங்க. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியலைன்னா மறுபடியும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேறு மாதிரி கூட நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேயா? வீடியோ ரொம்ப லேட்டாக போடுறது ரொம்ப சாரி. ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. நீங்கள் வீட்டில் கொஞ்சம் வேலைகள் இருந்ததுனால பண்ண முடியல. ரொம்ப தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.